Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, எல்லாருமே உளவியற்கான ஆன்சருக்கு செக் பண்ணிருப்பீங்க. சோ மிகவும் மன உளைச்சலுக்குலாம் ஆயிருக்க மாட்டீங்க. அதுல மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் போட்டுருப்பீங்க. ஆனா ஜிஎஸ் பார்ட் அப்படி இல்லங்க. அது கொஞ்சம் வச்சு செஞ்சிருக்குனே நம்புறேன். சோ கெமிஸ்ட்ரியில நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் இருந்தது. சோ கடவுள் புண்ணியத்துல எதை போட்டு வந்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நல்ல क्वेश्चंस தான். சரிக்கவா? அதனால வந்து எல்லாரும் பயந்துராதீங்க. ஐயோ சார் எப்படி வந்திருக்கு சார் நான் செலக்ட் ஆவனான்ட்டு. உனக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான். சோ கட் ஆஃப் என்பது என்ன ஆகும், குறையதான் ஆரம்பிக்கும். சோ பயந்துராதீங்க, ஈஸியா ஒரு அப்ரோச் தான் இருக்கும். சோ எல்லாருமே தைரியமா கவனிங்க. சோ இதுல நான் சொல்ற ஆன்சர்ஸ்ல ஏதாச்சும் கான்ட்ராடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, சார் இது இல்ல சார் இதுதான் ஆன்சர் நான் படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம அதை கலந்து ஆலோசிப்போம். கலந்து ஆலோசிச்சுட்டு மேபி நாங்க சொன்னது கரெக்டா இல்ல நீங்க சொல்றது கரெக்டான்றது நம்ம இன்னொரு வீடியோவா கூட போடலாம். அண்ட் தென் வந்து கிரேஸ் மார்க் அப்பீல் பண்றதுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கீழே போடுங்க, அதையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அவங்க ஆன்சருக்கு கொடுத்தோன்னே நம்ம கிரேஸ் மார்க் நம்ம கிளைம் பண்ணோம்ல. சோ அந்த மாதிரி எதனா இருந்தா சொல்லுங்க. மேபி சைக்காலஜில நான் சொன்ன மாதிரி 2 क्वेश्चंस தான். சோ அந்த இது இருக்கு, நான் போயிட்டு டீடைலா அனலைஸ் பண்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வேகமா இங்கிலீஷ்லயே படிச்ச क्वेश्चन சால்வ் பண்ணிட்டேன். மேபி ஏதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம். சரிங்களா? சோ அந்த வகையில நமக்கு ஜிஎஸ் क्वेश्चंसக்கு போக போறோம். ஜிஎஸ் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங். நான் வச்சிட்டு இருக்கிற செட் வந்து பாத்தீங்கன்னா சி செட்டுங்க. சி क्वेश्चन பேப்பர் செட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொறுத்துக. ஆட்சித்துறை, சட்டத்துறை, நிதித்துறை, நெருக்கடி கால அதிகாரங்கள். நெருக்கடி கால அதிகாரங்களால குடியரசுத் தலைவரின் ஆட்சி தானே. அப்ப டி தான் இருக்கணும். 4க்கு டி இருக்கிற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. சோ 1 எலிமினேட்டட். சரிங்களா? அடுத்தது நிதித்துறை. சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறு தலைப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சித்துறை வந்து அயல் நாடுகள். சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிசிஏடி. ஓகேங்களா? சோ அதை பாத்துக்கோங்க. அடுத்தது கிரானரி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தானிய களஞ்சியம். அரிசி இது இருக்கிறது வந்து ஒடிஷா கட்டாக்ல இருக்கு. அதுக்காக அது தானிய களஞ்சியம் கிடையாது. பஞ்சாப் தான் வந்து தானிய களஞ்சியம். இந்தியாவின் தானிய களஞ்சியம் எதுனா பஞ்சாப் தான். அடுத்து 3வது கேள்வி, மேட்ச் தி ஃபாலோவிங். இனக்கலப்பு, ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன क्वेश्चनோட ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லிங்க. ஓகேங்களா? டெல்லி. DP3 அப்படின்றது வந்து நான்முகி. சாரி, SP3ன்றது. SP2ன்றது சதுரத்தலம். ஏன்னா ஸ்கொயர்னாலே சதுரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிருக்காங்க. அப்புறமா DSP2னா வந்து சதுரத்தலம். சாரி, DSP2னா தான் சதுரத்தலம். இது SP2னா தல முக்கோணம். சரிங்களா? மாத்தி சொல்லிட்டேன். டீங்க. ஓகேவா? டி. சரி, அடுத்தது எனர்ஜி ஜெனரேஷன் இன்ஸ்டால். விண்மீன்களின் ஆற்றல் உருவாதல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன்ல வந்து இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு இணைவு. இது தெரியும். அப்ப சூரியன் வந்து ஒரு விண்மீன் தானே, ஒரு நட்சத்திரம் தானே. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ஒரு क्वेश्चनல இருக்கு. நான் தான் சொன்னேன், ஒரு கேள்வி உனக்கு டவுட்டா இருக்குன்னா ஹோல்ட் பண்ணா அதுக்கான லிங்க் பாயிண்ட் கீழே இருக்கும்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு இடத்துல சூரியன் போன்ற விண்மீன் ஒரு கூட்டுல கொடுத்திருக்கான். அப்ப விண்மீன்களின் ஆற்றல் உருவாகுதல் வந்து சூரியன்ல இருக்கக்கூடியதுதான். அணுக்கரு இணைவு. சரிங்களா? அடுத்தது எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது? எம்ஜிஆருடைய காலத்துல நீக்கப்பட்டது 1986. ஓகேங்களா? அடுத்தது 6வது கேள்வியில எது வந்து ராங் பேர், குழந்தை கூட சொல்லிடும். அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர். ஏங்க டைனோசர்லாம் படம் வேணா எடுக்கலாம், படத்துல வேணா காமிக்கலாங்க. உண்மையிலே டைனோசர்லாம் இப்ப இல்ல. அப்ப அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள், அழிந்தே விட்ட விலங்கு தான் டைனோசர். அப்ப அதுதான் தவறா பொருந்திருக்கு. அடுத்து 7வது கேள்வி, பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு மன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 226 உறுப்பு 226. சரிங்களா? அடுத்த क्वेश्चन வந்து ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. 8வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா செயற்கை சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செயற்கை சூழ்நிலை மண்டலம்னா நெல் வயல். ஓகேவா? அடுத்தது நீர்வாழ் காட்சியம்னா மீன்கள். நிலவாழ் காட்சியம்னா கட்டுப்படுத்தப்பட்ட சூழல். இயற்கை சூழ்நிலை மண்டலம்னா ஆறு. ஆன்சர் ஆப்ஷன் டெல்லிங்க. BADC நாங்க சொல்றோம். பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா. அடுத்தது நியர் பாயிண்ட் அண்ட் ஃபார் பாயிண்ட் ஆஃப் நார்மல் ஹியூமன் ஐ. இயல்பான மனித கண்ணின் அண்மை மற்றும் டேஷ் சேமை புள்ளிகள் முறையேன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே. சோ 25 சென்டிமீட்டர் ஈரில்லா தொலைவு. சரிங்களா? ஈரில்லா தொலைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்தது இந்தியா இஸ் த டேஷ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா வந்து உலகின் 7வது பெரிய நாடாகும். அடுத்தது நியூக்ளிக் ஆசிட். The nucleic acid in T4 bacteriophage அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. T4 bacteriophage இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலம் என்னன்னு கேட்டாங்கன்னா DNA. சோ DNA. சரிங்களா? அடுத்து 12வது கேள்வி ஆன்டி இந்திய அஜிடேஷன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து எப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 1937. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. திமுக உருவாக்கம் வந்து 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எல்லாரும் கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பீங்க 1956. சோ அது ஒண்ணுத்த மேட்ச் பண்ணிருந்தா கூட போதும் இந்த கேள்விக்கு. இது ஒண்ணுதான் பொருந்தி இருக்கே. சோ பி.
ஓகேவா? அது ஒழுங்கா பாத்துக்கோங்க. அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங், இத வழக்கம் போல ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு படிச்சு வச்சிட்டேன். சார்க் பிரிக்ஸ் அப்படினாலே என்னது? பிரிக்ஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர் ஷாங்காய். சோ ஏ வரணும். 3க்கு ஏ ஒரு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது ஐபிஆர்டி, இது வந்து வாஷிங்டன் டிசி, சி வரணும். அப்ப 4க்கு சி, இது ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்ப WTO ஜெனீவா, அடுத்தது சார்க் வந்து காத்மாண்டு. ஓகேவா? பாம்பே. சரியா? புரிஞ்சிருச்சு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். அடுத்து 14 என்ன கொடுத்திருக்காங்க? தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லீடிங் ஸ்டேட் இன் பேப்பர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு என்பது, இது வந்து எனக்கு இன்னும் டேட்டா தரவு கரெக்ட்ல, நான் இவ்வளவு நேரம் தேடினேன். மகாராஷ்டிரா மாநிலம், ஏன்னா இவங்க வந்து ரெண்டுமே தவறுன்னு எனக்கு கொடுத்திருக்காங்க ஆன்சருக்கு. பட் இவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. அப்போ மகாராஷ்டிரா முதல் இடத்துலயும் தமிழ்நாடு 2வது இடத்துலயும் இருக்கு போல இருக்கு. அதனால இது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து இது ஒரு நல்ல क्वेश्चन, இது நான் செக் பண்ணிட்டேன். 11th இருக்கு, இது 11th கெமிஸ்ட்ரியில இருக்கு. அதாவது பின்வரும் நோட்டில் எது ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்திருக்குன்னா, நல்லியல்புல வந்து இதுவும் 0 தான் இருக்கணும், இதுவும் 0 தான் இருக்கணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? சி. அடுத்து 16 2024ஆம் ஆண்டின் G7 உச்சி மாநாடு கனடா கனான்கிஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா தப்புங்க. இது 2025ஆம் ஆண்டிற்கு G7 உச்சி மாநாடு நடைபெற்ற இடம். இங்க வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய அபுலியா, அதுலதான் நடந்தது. இத்தாலி அபுலியா 2024ஆம் ஆண்டின் G7 உச்சி மாநாடு. அடுத்து ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர், தவறான இணையை கண்டறிக. சாரிங்க, தவறான இணையை கண்டறிங்கன்னு சொல்றாங்க. முப்பந்தல் காற்றாலை பண்ணை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஜெய்சலமேர் காற்றாலை பண்ணை ராஜஸ்தான்ல இருக்கு. தாமன்ஜோதி வந்து ஒடிஷால தான் இருக்கு. எது தப்பா இருக்குன்னா இதுதான். ஏன்னா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இல்ல மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? நான் ஏன் சாரி சொன்னேன்னா, ரீசெண்டா எங்க அகாடமில நான் ஒரு சில பசங்களுக்கு எடுக்கும் போது G7 எல்லாம் கேட்க மாட்டான், அதுலதான் இந்தியா உறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா கேட்டு வச்சுட்டாங்க. இதுதான் நடத்தினேன் அவங்களுக்கு. இதுவே நடத்திட்டு திடீர்னு எப்படி சார் G7 வந்து இப்ப கனடால நடந்தது, அப்ப இத்தாலியில நடந்தது, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது G7 எல்லாம் கேட்க மாட்டான்னு சொன்னேன். சாரி, அவங்களுக்காக அந்த சாரி. உறுப்பு நாடெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடத்தேன். ஆனா சொன்னேன் இத்தாலியில நடந்துச்சுன்னு சொல்லி நடத்திட்டு தான் சொன்ன வராதுட்டு. சரி, அடுத்தது 18வது கேள்வி. 1 மற்றும் 2 தவறு. ரெண்டுமே தவறுங்க. ஏன்னா கிளையாறு என்பது ஒரு சிற்றோடலை ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்ல, பிரிவது, சேராது. சரிங்களா? அடுத்தது துணையாறு முதன்மை ஆறாது, அதன் கிளைப்பகுதி பல்வேறு கிளைகளாக பிரிக்கிறதா. துணையாறு கிடையாதுங்க, கிளையாறு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறுன்னு சொல்றாங்க எங்களுடைய ஜியோகிராபி சார். அடுத்தது கீழ்கண்டவற்றில் தசைவலி மற்றும் சுளுக்கு, இது நான் செக் பண்ணிட்டேன். அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் வந்து ஒத்தடம் கொடுப்பதற்கு, அந்த வலி வீக்கங்கள்லாம் வந்து குறைக்கிறதுக்கு மருத்துவத்துறையில வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து இது பண்றாங்க. சோ அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்தது the literacy rate of India as per census 2011 stood at, இந்திய மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி அந்த 2011 கணக்கு இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் வந்து 75% அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இங்கதான் சொன்னல சூரியனை போன்ற விண்மீன்கள். அப்ப நமக்கு கன்ஃபியூஷன் இருந்திருந்தாலும் இந்த பாயிண்ட்ல புடிச்சிருக்கலாம். சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உமிழ்கின்றன. ஆமா, நமக்கு தெரியும் சூரியன் வந்து அதிகப்படியான ஆற்றல் வந்து நமக்கு சன் ரேவாவும் கிடைக்குது, வெப்பமாவும் கிடைக்குது. அப்ப இது சரி. சூரியன் போன்ற விண்மீன்களின் உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. அணுக்கரு இணைவு, இவனே ஆன்சர் கொடுத்திருக்கான். நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறதுன்னு சொல்றாங்க. சோ ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. கேள்விக்குள்ளே ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கு. அடுத்தது எத்தனாவது क्वेश्चन? 22வது क्वेश्चन. சரிங்களா? நிரப்பும் நார்கள், இலை நார்கள், நெல்லி உரிமட்டை நார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, BDAC. சரிங்களா? BDAC. அப்போ என்ன சொல்றாங்க? நிரப்பும் நார்கள் என்றது இலவம் பஞ்சு, இலை நார்கள் என்பது வந்து கற்றாழை, நெல்லி நார்கள், நெல்லி வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா வைட்டமின் சி. ஆனா 3க்கு ஏ பொறுத்து இருக்கலாம், அது ஒன்னா தெரிஞ்சிருக்கும்ல, அதை பொறுத்து. ஆனா பாரு, ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வச்சாலும் ஆப்ஷன்ஸ் நல்லா வச்சிருக்காங்க, क्वेश्चन கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வச்சாலும். இது 23 நீங்களே போட்டுருவீங்க, டவுன்ஸ். சரிங்களா? ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா டவுன்ஸ், அது போட்டுருவீங்க. அடுத்தது 24வது क्वेश्चन. 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மோல்களின் எண்ணிக்கை மொலாலிட்டி எனப்படும். மொலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆமா, மொலாரிட்டின்னு எனப்படும் என்பது சரி. அப்ப இது சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? மொலாரிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லை மட்டும்தான் சரி. அப்ப 2 மட்டும் தான் சரின்னு சொல்றாங்க, 1 தப்புன்றாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த क्वेश्चन பாருங்க, 2 மட்டும் தான் சரின்னு சொல்றாங்க எங்க எக்ஸ்பெக்ட் டீம். அடுத்தது 25. which committee are parliamentary permanent committee? நாடாளுமன்ற குழுக்களின் நிரந்தரமான குழு எது? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நிதிக்குழுன்னு சொல்றாங்க. பி ஆப்ஷன். நிதிக்குழு வந்து ஒரு நிரந்தரமான கமிட்டின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபெடரல் கோர்ட் இனாகிரேட்டட் வந்து 1937
இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இதெல்லாம் கலைச்சிருப்பாங்க. கல்கத்தால ஆரம்பிச்சது, சென்னையில ஆரம்பிச்சது, பம்பாயில ஆரம்பிச்சதுல கலைச்சிட்டு 1937ல பெடரல் கோர்ட் வந்திருக்கும். சோ அடுத்தது 27 வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ வந்து என்னன்றது உங்களுக்கே தெரியும். வைட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் அமிலம், அப்ப இதுக்கு ஏ வரும். சோ ஏ ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது வைட்டமின் ஏ வந்து B1 E வந்து சாரி வைட்டமின் ஏ ரெட்டினால் ஆமால மேரு பி, அப்ப பி வரும், முடிஞ்சிச்சு. சி ஓகேவா. அடுத்தது சி ஆப்ஷன். the value of domestic AC supply. நம்ம வீட்டுக்குலாம் வரக்கூடியது வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா. 28வது கேள்வியினுடைய ஆன்சர் வந்து ஏ. 29 இது ஒரு நல்ல கேள்வி, உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. 29வது கேள்வி நானும் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் கடைசியில. சோ தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன் மலைத்தொடர். இது சரி, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு தான் மலைவாழிடம் கல்வராயன் மலைத்தொடரில் உள்ளது என்பதுதான் தப்பு. அது எதுல இருக்கு? சேர்வராயன் சேலத்துல தானே இருக்குங்க. கல்வராயன் விழுப்புரம் வந்துரும்ல, அப்பயே ஏற்காடு தவறுது இல்ல. அப்ப இது தப்பாயிடும், இது சரியாயிடும். அப்ப வாக்கியம் ஒன்று மட்டும் தான் சரி, ஏ. சரிங்களா. அடுத்தது 30வது கேள்வி தவறான இணையை கண்டறிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பனியாறு படிய வைத்தல் வந்து யாத்தன், இதுதான் தவறு. அடுத்தது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி வந்து வெப்பமண்டலமா இருக்குன்னு சொல்றாங்க, டாரிட் ஜோன். சரிங்களா. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. 31. 32 பின்வருவனவற்றில் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லித்தியம் குளோரைடுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க, LiCl பாத்துக்கோங்க. அடுத்து நான் விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்குன்ற மாதிரி எத்தனை முறை கேட்பீங்க, வேற கொஸ்டினே இல்லைங்களா? எத்தனை முறை தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல இந்த கொஸ்டின். என்ன கொஸ்டின் இது? என்ன கொஸ்டின் இது? சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு, சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு ஊருக்கே தெரியும். அப்ப அதுக்கு டி, அப்ப ஒண்ணுக்கு டி இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அதுவும் வச்சிருக்கீங்க. கொஸ்டின் கேட்கணும்ன்றதுனால கேட்கறீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. அடுத்து 34 இது வந்து ஒரு நல்ல கொஸ்டினுங்க. நான் வந்து 2024-25 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொன்னானா இவரை பத்தி மட்டும் சொல்லல. இந்த பீட் சாம்ப்ராஸ். சோ இவரை பத்தியும் சொல்லலாம், அவர் அமெரிக்காவை சேர்ந்தது. ஏன்னா இந்த 3 நாடு பேர் சொல்லியிருப்பேன், இவரை பத்தி சொல்லியே இருக்க மாட்டேன். அப்ப அதுக்கு ஒண்ணு மேட்ச் பண்ணியிருந்தா கூட 4க்கு சி ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா நோவாக் ஜோகோவிக்னு சொல்றாங்கல்ல, நோவாக் ஜோகோவிக் அவர் வந்து அவர் செர்பியாவை சேர்ந்த ரஃபேல் நடால். இதான் நான் சொன்னேன், ரஃபேல் நடால் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால 2க்கு நீ ஏவ மேட்ச் பண்ணியிருந்தா கூட ஒரு ஆப்ஷன்ல தான் மேட்ச் ஆகுது. அதனால ஏ ஆப்ஷன் மேட்ச் பண்ணிருக்கலாம். சோ ஆன்சர் ஏ. சரிங்களா. 34க்கு ஏ. அடுத்து 35 கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைப்பு தன்மை வரிசையை கேட்கிறாங்க. கார்பன் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. ஓகேவா. சி பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஒப்பிட்டு இதுன்னு சொல்றாங்க. சோ குறையறத வச்சு சொல்றாங்களான்னு என்னன்னு தெரியல, பாத்துக்கோங்கப்பா. அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங். ராமேஸ்வரம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா. ராமேஸ்வரம் எங்கவா இருக்கு? தமிழ்நாடு. அப்ப பியா ஒரே ஆப்ஷன்ல தான் பி வச்சிருக்காங்களா பாரு. நல்ல மேட்ச் தி ஃபாலோவிங்ல இவ்வளவு ஈஸியாலாம் கேட்க முடியாதுங்க. அவ்வளவுதான். அடுத்து தவறானது. குஜராத் தேசிய பூங்கா குஜராத், கண்ணா தேசிய பூங்கா ராஜஸ்தானா தப்பு, பெரியார் தேசிய பூங்கா கேரளா, கார்பெட் உத்தரகாண்ட் எல்லாமே இது மத்திய பிரதேசம். அப்ப இதுதான் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. 38 the number of magnetic field lines 38. சரிங்களா. 38 என்ன கேட்டிருக்காங்க? ஒன்று மட்டும் சரி. ஓகேவா. ஒன்று மட்டும் சரி. இது வந்து இது மட்டும் தான் சரின்னு சொல்லிருக்காங்க. இத காந்தப்பாயத்தை சிஜிஎஸ் அலகு வெப்பர்னு சொல்றாங்க, இல்ல எஸ்ஐ அலகு வெப்பர். சரிங்களா. அடுத்தது செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ். இருபால் மலர்களின் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாக்கியம் ஒன்று சரிதான். குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் தான் உருவாகின்றன சொல்றாங்க. இதுவும் சரிதான். 1 மற்றும் 2 ரெண்டுமே சரின்னு சொல்றாங்க, பாத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து 40வது கேள்வி. மேட்ச் தி ஃபாலோவிங். கண்டிப்பா அழகா மேட்ச் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வெப்பநிலைனா கெல்வின்ன்றது தெரிஞ்சிருக்கும். சோ அதை வச்சு பொறுத்துனா 2 ஆப்ஷன் பொறுத்துதா. சோ இதுக்கு பி. தன்வெப்ப ஏற்பு திறன்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் சொல்லிருப்பீங்க. அப்ப அதை வச்சு பொறுத்திருந்தா ஏ பொறுத்திருக்கலாம். அப்ப 3க்கு ஏ. பி ஏன் எங்க பொருந்ததுன்னா இங்கதான் பொருந்தது, முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஆப்ஷன் 40க்கு வந்து சி. சூப்பர்.
கரெக்டா போடுறோம். அடுத்து எராஸ்மஸ் பிரைஸ் இது இருந்துச்சு, நானே ஒரு புக்ல இருந்து பார்த்து சொன்னேன். 2024 ஆண்டுக்கான ராஸ்மஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னேன். யாரு கொடுத்திருந்தாங்கன்னா அமிதாவ் கோஷ் என்ற இந்திய எழுத்தாளர், ஆங்கில நூலுக்காக கொடுத்திருப்பாங்க. அமிதாவ் கோஷ்க்கு கரெக்ட். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங், இந்த திட்ட ஆணையத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. திட்ட ஆணையம் வெண்மை புரட்சிக்கு வர்கீஸ் குரியனை மேட்ச் பண்ணிருப்பீங்க, பசுமை புரட்சிக்கு எம் எஸ் சுவாமிநாதன். அப்ப இங்க பி, இங்க சி, லாஸ்ட் பிசி எங்க முடியுது? இந்த ஒரே ஆப்ஷன்ல தான் முடியுது, ஏ முடிஞ்சிச்சு. அப்ப திட்ட ஆணையம் வந்து ஜவஹர்லால் நேரு, நிதி ஆயோக் வந்து நரேந்திர மோடி பேர் மாத்திருப்பாரு. பரவாயில்லையே, நரேந்திர மோடி பேரெல்லாம் யூஸ் பண்றீங்களே. அடுத்து 43வது கேள்வி, முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா மிக மிக சரியான கொஸ்டின். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அரியூர்லயாமா இருக்கு, ஈரோட்ல தானமா இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப 1 மட்டும் சரி. சரிங்களா, ஏ 1 மட்டும் சரி. அடுத்தது 44, who statue was inside the Madras High Court? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஸ்டாச்சுன்னு கேக்குறாங்க. சமநீதி கண்ட சோழன் சிலைன்னு சொல்றாங்க. என்னன்றத பாருங்க. சரிங்களா, சமநீதி கண்ட சோழன் சிலை. அடுத்தது, ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளிவிலகல் எண் 1.33 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 22.07 22.07 இருக்குமா? சரிங்களா. அடுத்தது, டென்டல் ஃபார்முலா. The dental formula in human being is dental formula 2123 2123/2. A 46 வந்து A. சரிங்களா. 47, பொதுத்துறையானது அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லைன்னு சொல்றாங்க. எப்படிங்க வராம போகும்? வரும்ல. பொதுத்துறை நிறுவனம் என்பது அரசு நிறுவனங்கள் தான். பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கில் நடத்தப்படும். எப்படி நடத்தப்படும்? அது அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள். 1ம் 2ம் தவறு. 48. அடுத்து, சர்டின், இதுவும் நான் நடத்தியிருந்தேன். சர்டின்னாலே கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா அப்படின்றதுதான் அதனுடைய விரிவாக்கம். சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக. எதை? சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக. சோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து, மேட்ச் தி ஃபாலோவிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டருடைய காம்போனன்ட்ஸ் கேக்குறாங்க. அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள். ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்கன்னா எரிபொருள். எரிபொருள் என்பது வந்து யுரேனியம் தான் எரிபொருளா பயன்படும். சி. தனிப்பான்களா வந்து கனநீர் இருக்குமா? டி. சிடின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பாம்பே, அதுதான் போட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 50வது கேள்வி, the planning commission of India was set up in March 1950. எனக்கு இது கரெக்டா இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. பிளானிங் கமிஷன் நேருவால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு தெரியும், 1950 தெரியல. அடுத்தது, திட்டமிடல் அணுகுமுறையில் இந்திய அரசு திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் எனும் புதிய ஆணையத்தினை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா சரி. 2மே சரி. அடுத்து, மேட்ச் தி ஃபாலோவிங், இது ஒன்னு கேட்டிருக்காங்க. குதிரை குளம்பு ஏரி எங்க இருக்கு? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. குதிரை குளம்பு ஏரி வந்து 6. சரிங்களா. உறிஞ்சு துளைகள் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர். அடுத்தது, சர்க்கு வந்து பனியாறு, பர்கான் வந்து காற்று. சோ ஏ பி சிடி ஏபி, சி ஆப்ஷன்மா. சரியா. அடுத்தது, which one of the Marx work is called Bible of the working class? அதாவது மார்க்சின் எந்த படைப்பு உழைக்கும் வர்க்கத்தின் வேதகாலம் என அழைக்கப்படுகிறதுனா மூலதனம். எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். சோ the elements present in அல்னிகோ என்ற ஒரு இதுல எதுனா பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அலுமினியம், நிக்கல், கோபால்ட், அதுலயே பேர் இருக்கு பாரு, அதை வச்சு மேட்ச் பண்ணிருக்கலாம். 53. அடுத்தது, இது பாருங்களேன், பிசி கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் எங்க அமைக்கவதாக உள்ளதுன்னா குலசேகரப்பட்டினம். சரிங்களா. அப்ப அவங்க நீ இன்னும் திருந்தலாமாமா, 2வது தான் வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து, குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகளில் இருந்து காக்கும் குழந்தைகளுக்கான உதவி எண் என்னன்னா 1098. அடுத்தது, a piece of food floats on water. மரத்துண்டு நீரில் மிதக்கிறது. மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு, அதனாலதான் அது நீரில் மிதக்கிறதுன்னு சொல்றாங்க. 1 மற்றும் 2 2மே சரி. அடுத்தது, every citizen has a right to vote when they are attained 18 years of age. அது எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்குன்றது கரெக்ட் தான். இந்த உரிமையை பெறுவதற்கு ஜாதி பதம் எதுவுமே தேவையில்லைதான். 1 மற்றும் 2 சரி. ஓகேவா. 57வது கொஸ்டின், 2ம் சரி. அடுத்தது 58வது கொஸ்டின், which country separates the blue line? நீலக்கோடு என்பது எந்த நாடுகளை பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நீலக்கோடு என்பது ஐநா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோடு, லெபானன்ல இருக்கும். சோ இஸ்ரேல் மற்றும் லெபானன் ஆகிய பகுதிகள்ல தான் இந்த கோடு இருக்கும். சரிங்களா. அதனாலதான் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் வந்து அந்த பாலஸ்தீனத்தோட போர்லாம் ஏற்படுறதுக்கு காரணமே அதுதான். அடுத்து, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வாஸ் ப்ரொபோஸ்ட் பை.
பயன்பாட்டு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 59வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஜீன் பாப்டிஸ்ட் லமார்க். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து பாருங்களேன் 2022 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. லேப்ஸ் ரேட் 23 நினைக்கிறேன். வெப்ப குறைப்பு சதவீதம் 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறதுனா 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா. அடுத்து 61வது கொஸ்டின் கீழ் முனையில் 90 சென்டிமீட்டர் உயரத்தில் கைப்பிடி கொண்ட ஒரு கதவு ஒன்று 40 நியூட்டன் விசை கொண்ட திறக்கப்படுகிறது எனில் கதவின் கீழ் முனை பகுதியில் ஏற்படும் திருப்பு திறன் மதிப்பினை கணக்கிடுங்கன்னா 36 நியூட்டன் மீட்டர். 36 நியூட்டன் மீட்டர். சரிங்களா. ஓகே. அடுத்து 62வது கேள்வி எது தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல அப்படின்னா உயிரின படிம பொருட்கள் உள்ளன. உயிரின படிம பொருட்கள் அதுல இருக்காது இல்ல. நீர்ப்புகா தன்மை கொண்டவைதான் அவை. அதனாலதான் அது எரிஞ்சு போயிருக்கும் தீப்பாறைகள். அடுத்து இது வந்து நானே ஒரு டெஸ்ட்லயும் கொடுத்தேன். குட்டி இங்கிலாந்துன்றது கிருஷ்ணகிரின்னு சொன்னேனே தவிர அதுல எந்த நகரம்னு நான் சொல்லல. குட்டி இங்கிலாந்து வந்து கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய தளி. சரிங்களா. தளி. இதுக்கு நானே வருத்தப்படுறேன். இப்படி கொடுத்தேன் அது அப்படி கேட்பாங்க நான் எதிர்பார்க்கல. அடுத்து the state government can remove the governor from his post. To be the governor, a person must be a citizen of India. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியில் இருந்து என்ன பண்ண முடியும்? நீக்க முடியுமா? அவருக்கு என்ன உரிமை இருக்கு? அப்பாயிண்ட் பண்றது யாரோ நீக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. மாநில ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவருக்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2 மட்டும் தான் சரி. சரிங்களா. அடுத்தது which part of the eye controls the amounts of light entering into the pupil? அதாவது கண்ணின் எப்பகுதி கண் பார்வையின் உள்நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுகிறதுனா ஐரிஸ்மா ஏ. சரிங்களா. அடுத்தது இது மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருந்த கொஸ்டின் கடைசி வரையும். வவ்வால்களில் குகைகளில் வாழும் பறவைகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம போடுறோம்னா இது தப்பு. ஏன்னா அது வந்து பாலூட்டியாம். நம்ம ஆனா படிக்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பறவையூட்டிகள்ல இது ஒண்ணுதான் பாலூட்டி, பறவைகள்ல இதுதான் பாலூட்டின்னு சொல்லி படிச்சிட்டோம். ஆனா வவ்வாய்கள் குகைகள்ல தான் வாழும். மரத்துலயும் இருக்கும். ஆனா வவ்வாய்கள் குகைகளில் வாழும் பாலூட்டிகள் அப்படின்றது வந்து பாலூட்டிகள் தான் வரணும், பறவைகள் வரக்கூடாது. இவை பூச்சிகளை உண்டாவற்றின் எண்ணிக்கைகளை குறைப்பதாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்வதாலும் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன. இது சரி. அப்ப 2 மட்டும் தான் சரி. பறவை இனம் இல்லைன்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க. அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா பாலூட்டிகள்னு சொல்லிட்டு எங்களுடைய எக்ஸ்பெக்டின்னு சொன்னாங்க. அடுத்து ஈரோட்டில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதுன்னா மஞ்சள். ஈஸியா போட்டுருவீங்க. ஈரோடுனாலே மஞ்சள் நகரம் தானே. அடுத்தது கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங். கம்ப்யூட்டர்ல வந்து கெபாசிட்டர் இருக்கும் அந்த கீபோர்ட்ஸ்ல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மின்காப்புடன் கூடிய மின்தேக்கிகள் கெபாசிட்டர்ஸ். நீ அடிக்க அந்த கெபாசிட்டர் வந்து என்ன பண்ணணும்? பவரை சேவ் பண்ணுமா கம்ப்யூட்டர் கீபோர்ட். டக்கு டக்குன்னு அடிக்க அது சொல்லுவாங்க. அது நான் படிச்சிருந்ததுனால அது கொஞ்சம் தெரிஞ்சு எனக்கு. அடுத்தது நோ ரயில்வே நெட்வொர்க். ரயில் நிலையமே இல்லாத ஒரு ஊர் எதுனா சிக்கிம். ரயில் போக்குவரத்தே இல்லாத இடம் எதுனா மேகாலயா. ஏன்னா ரயில் நிலையம் தான் இருக்காது, ரயில் ரூட் இருக்கும், ரயில் நிலையம் இருக்காது சிக்கிம்ல. ஆனா மேகாலயால ரயில்வே போக்கு தடமே இருக்காது. அப்ப ஆன்சர் மேகாலயா. அடுத்தது ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர். காசநோய் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கரெக்ட். காலரா விப்ரியோ காலரா டைபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபாய்டு. மஞ்சள் காமாலை வாரிசெல்லா சோஸ்டர் தான் தப்பு. ஹெப்படைட்டிஸ் டி தப்பு. சரிங்களா. அடுத்தது வென் இது இங்க பார்த்தா நானே சொல்ல போறேன். 71. சோ 1 மட்டும் சரின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா. 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு எனப்படும். சிக்மா சகப்பிணைப்பை விட பை சகப்பிணைப்பு வலிமையானதுன்னு கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் சரி. இது சரி இல்லைன்னு பார்த்து வைங்க. சயின்ஸ் பாருங்க கொஞ்சம் நல்லா கேட்டிருக்காங்க. இது கார்பன் கிரெடிட். நான் ஆல்ரெடி சொன்ன கார்பன் கிரெடிட்ன்றத பயன்படுத்துறாங்க. அது கியோட்டோ புரோட்டோகால். ஜப்பானில் ஏற்பட்ட கியோட்டோ புரோட்டோகால் 1997 இது சைன் ஆனது. கார்பன் கிரெடிட் எனும் கருத்தாக்கம் டேஷில் முன்வைக்கப்பட்டதுன்னா கியோட்டோ உடன்படிக்கையில் முன்வைக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து நீர்க்கரசலில் அல்கைடு பதிலீடு அடைந்த அம்மீன்களின் கார வலிமை வரிசை கேட்டிருக்காங்க. சோ 73வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. சரிங்களா. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஸ்டன் ஆயிருப்பீங்களோ. அடுத்து 74 கிலோமீட்டர் பார்சி லைட் இயர் யூனிட்ஸ் தான் மேட்ச் பண்ண சொல்றாங்க. பிசிக்ஸ் நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பீங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாம்பே. சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே 74க்கு. 75 ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர். உயிரி பூச்சி வெரைட்டி வந்து வேம்பு. ஆமா வேப்பலையை வந்து காஞ்ச வேப்பலையெல்லாம் எரிச்சா வரும்னு சொல்றாங்க. உயிரி பூச்சிக்கொல்லி வந்து கிரைசோபா சிட்ரினம். இதுதான் தவறுன்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி பயோபெஸ்டிசைட். அதுதான் தவறுன்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க. 76 in which state is the Rajiv Gandhi National Institute of Youth Development Board? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜீவ் காந்தி. சரிங்களா. ராஜீவ் காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல
ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கும். ஏன்னா அவர் அங்கதானே இறந்து போனாரு. அவர் பாம்பு பிளாஸ்ட் பண்ணி இறந்தாங்க. அதனால ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் அது ஆரம்பிச்சிருப்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து 77 எக்ஸஸ் கெப்பாசிட்டி. 77வது क्वेश्चन. எக்ஸஸ் கெப்பாசிட்டி is the difference between the optimum output. அதாவது உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடாகும். நிறைவு போட்டில் உபரி திறன் இல்லை. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி, சி. சரிங்களா? 78 பின்வருவனவற்றுள் மக்கும் பலபடிக்கு உதாரணம் எது? மக்கும் பலபடிக்கு உதாரணம் PHB. மக்கும் பலபடிக்கு உதாரணம் 78. 79 எனும் வினை. இது கேட்டிருக்காங்க. இது மாற்று எஸ்டர் ஆக்குதல். அதுதான் கரெக்ட். லாஸ்ட் the first globe was created by கிரேக்கர்கள் தான்ப்பா எல்லாத்துக்கும் முன்னோடி, கிரேக்கர்கள். சரிங்களா? சோ இது முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஜிஎஸ் கான ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. தமிழ் தகுதி தேர்வு நாளைக்கு காலையில போட்டுடுறோம். சோ இந்த 2 வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப மனசுலாம் சோர்வடையாதீங்க. உனக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம், உனக்கு ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி, அப்படி மைண்ட் செட்டோட வா. சோ ஓரளவுக்கு क्वेश्चन பேப்பர் மாடரேட் தான். சோ ஆன்சர் கீஸை வச்சு நம்ம எப்படி எல்லாம் கட் ஆஃப்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த வாரங்கள்ல வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம ப்ரெடிக்ஷன் போடலாம். சோ நாளைக்கு நாங்க ஓட்டிங் போடுறோம். ஓட்டிங் போடுறத வச்சுட்டு அதை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.